அனைவருக்கும் வணக்கம். நான் பென்னிபி பாலசிங். தமிழர்கள் பொதுவாக ஜாதியாக, மதமாக, இனமாக, ஊராக, குழுவாக, தெருவாக பிரிந்து கிடக்கிறார். இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய சாபக்கேடு. இந்த முல்லைப்பெரியாறு பிரச்சனையை மையப்படுத்தி நாங்கள் போராடும் போதெல்லாம் இந்த தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சாதிய முரண்பாடுகளை களைவதற்காக சில வேலைகளை நாங்கள் செய்வது உண்டு, தமிழின ஓர்மைக்காக. அந்த அடிப்படையிலே முல்லைப்பெரியாறு அணையினுடைய நீர் தேங்கக்கூடிய கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து கேரள மாநில அரசு வெளியேற வேண்டும். முற்றாக வெளியேறி நம்முடைய கேட்ச்மெண்ட் ஏரியா 1886ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானமும் சென்னை ராஜதானியும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 8200 ஏக்கர் பகுதியை விட்டு கேரள மாநில அரசு வெளியேற வேண்டும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாளை, அதாவது டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, குமளி அருகே இருக்கக்கூடிய லோயர் கேம்பில் ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்துகிறோம். அந்த முற்றுகை போராட்டத்திலே விவசாய சங்கங்கள் எல்லாம் இணைந்து நடத்தக்கூடிய அந்த முற்றுகை போராட்டத்திலே பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவனரான மரியாதைக்குரிய உசிலம்பட்டி அண்ணன் முருகன்ஜி அவர்கள், அடுத்தபடியாக தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் சங்கிலி அவர்கள், தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு மகள் சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேனி மாவட்ட செயலாளர் தம்பி சக்கரவர்த்தி அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்வாணன் அவர்கள், இந்து எழுச்சி முன்னணியினுடைய தேனி மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமராஜ் அவர்கள், இந்தியன் தவ்கி சமாஜத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் யாசர் அராபத் அவர்கள், ஆதித்தமிழர் பேரவையினுடைய மரியாதைக்குரிய தம்பி தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அதியர் மணி அவர்கள், இது போன்ற நம்முடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தமிழ்நாடு விவசாய சங்கங்களினுடைய கூட்டு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் ரவீந்திரன் அவர்கள், அண்ணன் உசிலம்பட்டி நேதாஜி அவர்கள், இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்களிலே ஜாதிய மோதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவை தமிழின ஓர்மை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வாய்ப்பு இருப்பவர்கள் நாளை என்ன செய்யுங்க? குமளி பக்கத்தில் இருக்கக்கூடிய லோயர் கேம்புக்கு வாங்க. முல்லைப்பெரியாறு அணையை காக்க ஜாதியை மறந்து, இனத்தை மறந்து, குழுவை மறந்து, எல்லாத்தையும் ஊர் தெரு எல்லாத்தையும் மறந்து என்ன செய்வோம்? போராடுவோம். நன்றி, வணக்கம்.